ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலைக்கல்லூரிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா பல்வேறு பணிகளுக்கான அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இந்த பணிக்கு பார்த்தோம்னா இன்டர்வியூக்கான டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. 6/8/2024 அன்றைக்கி வந்து இன்டர்வியூ நடக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தோம்னா டீச்சிங் அண்டு நான் டீச்சிங் அப்படிங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்திற்கு உட்பட்ட அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலைக்கல்லூரி, அதாவது இது வந்து அட்டானமஸ் தான், தன்னாட்சின்னு கொடுத்துருக்குறாங்க. பழனியில் வந்து இந்த காலேஜ் இருக்குது. அங்கேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பணி பார்த்தோம்னா முற்றிலும் தற்காலிகமாக கீழ்கண்ட ஆசிரியர் மற்றும் ஆசிரியரல்லா பணியாளர்கள் தொகுப்புதிய அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெண்கள் மட்டும் வந்து விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பெண்களுக்கு மட்டும்தான் இதில் வந்து பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆசிரியர் பணியிடங்கள் பார்த்தோம்னா ஆங்கிலம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வணிகவியல் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு வந்து 2 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பார்த்தோம்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. தாவரவியல் பார்த்தோம்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. விலங்கியல் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வணிகவியல் அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழ் வல்வி கல்வியில் வந்துட்டு 2 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல்லாகவே ஆசிரியர் பணியிடங்களுக்கான வேக்கன்சியை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஆசிரியர் அல்லா பணியிடங்களுக்கு பார்த்தோம்னா தட்டச்சர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 2 வேக்கன்சியும், அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 2 வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி கொடுத்துருக்குறாங்க. ஆசிரியர் பணியிடங்களுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா PhD ஆர் நெட்டு ஸ்லெட்டு செட்டு அப்படிங்கிறத வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. குறிப்பு பார்த்தோம்னா PhD ஆர் நெட்டு ஸ்லெட்டு செட்டு கல்வி தகுதி பெற்றவர்கள் வராத பட்சத்தில், சப்போஸ் இவங்க யாரும் இந்த மாதிரி இருக்கிறவங்க குவாலிஃபைடாக இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணாத பட்சத்தில் வந்துட்டு எம்ஃபில் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கல்வி தகுதி பெற்றவர்களுக்கும் கணினி அறிவியல் பாடப்பிரிவிற்கு முதுநிலை பொறியியல், அதாவது ME கம்ப்யூட்டர் சயின்ஸு கல்வி தகுதி பெற்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்க வந்து ஆசிரியர் பணியிடங்களுக்கான குவாலிஃபிகேஷனை வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து ஆசிரியர் அல்லா பணியிடங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு விதிகளின்படி வந்து கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பதாரர்கள் வந்துட்டு ஆசிரியர் எல்லா பணியிடங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அரசில் வந்து எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குமோ அதை வந்து அந்த விதிப்படி வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து விண்ணப்பதாரர்கள் தங்களது சுய விபர குறிப்பினை வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், www.apacwomen.ac.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து உரிய சான்றிதழ்களுடன் 6/8/2024 அன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை இன்டர்வியூ வந்து, அதாவது இன்டர்வியூக்கான டேட் கொடுத்துருக்குறாங்க. டைம் பார்த்துருக்கோம்னா காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த டயத்தில் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து கலந்து கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து இன்டர்வியூ நடைபெறும் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி பழனின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கல்வி நிர்வாகத்தை அணுகி வந்து கேதர் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, www.ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னாலே இந்த பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தோம்னா அப்ளை ஃபார் டீச்சிங் போஸ்ட், அப்ளை ஃபார் நான் டீச்சிங் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து டீச்சிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். அந்த பேஜில் பார்த்தோம்னா நம்மளோட நேமு, ஃபாதர்ஸ் நேமு, நம்மளோட அட்ரஸ்ஸு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இந்த மாதிரி நிறைய காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம அப்படியே ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு அந்த பேஜை அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த டவுன்லோட் பண்ண ஃபார்மை தான் நம்ம வந்து இன்டர்வியூக்கு போகும்போது வந்து கொண்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ சப்போஸ் அப்ளை ஃபார் நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செகண்டில் உள்ள பாக்ஸை வந்து கிளிக் பண்ணணும். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான பேஜஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதில் போய் நீங்கள் உங்களோட நேமு, ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பேஜஸை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம்.
நம்ம சேனலில் இருந்து நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.